இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? எவ்வளவோ சொன்னேன், கேட்டியா? தயவு செஞ்சு சாப்பிடு, சத்தானதை சாப்பிடு, என்னால முடிஞ்சதை வாங்கி தரேன் வாங்கி தரேன் நானும் எவ்வளவோ சொன்னேன்ல, கேட்டியா? இப்ப எங்க வந்து நிக்கிது பாரு. இல்ல அரவிந்த், நல்லா வளரும். அந்த காலத்துல நார்மல் சாப்பாடு தானே சாப்பிட்டாங்க. அதனால குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சேன் அரவிந்த். ஆனா இப்படி ஆகும்னு எனக்கு நினைச்சே பார்க்கல அரவிந்த். சரி, பரவாயில்ல. எந்த பொருள் சாப்பிடலாம், எந்த பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? ஆ, பக்கத்து வீட்டில் உள்ள பப்பாளி மரத்தில் உள்ள பப்பாளி பழத்தை பறிச்சு சாப்பிட்டுக்கியே உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். அப்போ யாருக்கும் தெரியாம இந்த குழந்தைய அழிக்கணும்னு நீ முடிவு பண்ணியிருக்க இல்ல? ஆ, சொல்லு. என்ன வாயை மூடிட்டு உட்காந்துருக்க? எனக்கு தெரியாது அரவிந்த். லைட்டா சாப்பிட்டா ஒன்றும் செய்யாதுங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். ஆனா பேசிக்கா தெரியும் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனா லைட்டா தான் சாப்பிடணும்னு நினைச்சேன் அரவிந்த். எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன ஆசையா? நீயே சொல்லு. தயவு செஞ்சு என் கூட பேசாத. எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்க தெரியுமா? என்னால் அதை ஜீரணிக்கவே முடியல. அதுல இருந்து என்னால மீண்டு வர முடியல. உன்னை பார்த்தாலே அவ்வளோ கோபம் வருது, அவ்வளோ கடுப்பா இருக்கு. என் முன்னாடி இருக்காத. உங்க அம்மா வீட்டுல கொண்டு வந்து விடுற இருக்கியா? என்ன அரவிந்த் சொல்ற? அம்மா வீட்ல கொண்டு போய் விடுறியா? இதுக்காக உனக்கு வேணா இது சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு மட்டும் என்ன சாதாரண விஷயமா அரவிந்த்? வாயை மூடு. இதுக்காகலாம் அம்மா வீட்ல கொண்டு போய் விடாதீங்க. அம்மா கஷ்டப்படுவாங்க, அம்மா அப்பா எல்லாரும். உன்னோட அம்மா அப்பா கஷ்டப்பட்டா உனக்கு கஷ்டமா இருக்கா? அப்போ எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நான் எவ்வளோ ஆசையில இருந்தேன் தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? எல்லாமே ஒரு செகண்ட்ல காலி பண்ணிட்ட. உன்னை பார்த்தாலே கோவமா வருது, கடுப்பா இருக்கு. சி, இவ்வளவு மோசமான பொம்பளையாவா இருப்ப? என்னடா என்ன கத்துற? இப்பதான் வர புஷ்பா எல்லா விஷயத்தையும் சொல்றா. ஏண்டா இவ பண்ணதெல்லாம் உண்மையா? சொல்லுப்பா. ஆமாமா, ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கே தெரியலம்மா. ஏற்கனவே குழந்தை வளர்ச்சியில இருந்தா டாக்டர் சொல்லி இருந்தாங்க. அந்த வளர்ச்சி இல்லாத குழந்தைய நாம எப்படி காப்பாத்தலாம், நம்ம அதுக்காக என்ன சாப்பிடலாம்னு கொஞ்சமாவது இவ யோசிச்சாலாமா? எதுவுமே யோசிக்காம எனக்கு என்னன்னு கண்டதை பிடுங்கி சாப்பிட்டுட்டு இப்ப எங்க வந்து நிக்குது பாருமா. இதெல்லாம் எதுக்கு? ஏன் இப்படி நடக்குது? அப்ப வேணும்னு பண்றாளா இவ? தள்ளு. இங்க பாருமா, உனக்கு நாங்க என்ன குறை வச்சோம்? ஏமா எங்களை இப்படி அவதி பண்ற? சொல்லு. நாங்க கஷ்டப்படுறவங்க தான், இல்லாதவங்க தான். ஆனா கஞ்சிக்கு அடுத்தவங்கள்ட்ட போய் கையேந்தி நிக்கலமா. உழைச்சி ஒவ்வொரு காசா இருந்தாலும் சம்பாரிச்சு உழைச்சி சாப்பிட்றோம்மா. இருக்கிற கஞ்சியா இருந்தாலும் மூடி பாதுகாத்து கொதை குடிக்கிறோம் நாங்க. சரியா? எங்களை தவறாக்கி எடை போட்டுறாத. நீ பணக்கார வீட்டில் வாழ்ந்த பொண்ணுதான், நல்ல வசதியா வாழ்ந்ததா, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக உன்னோட இஷ்டத்துக்கு பண்ணுவியா? நான் என்னங்கத்த வேணும்னா தான் பண்ணேன். எனக்கு என்ன ஆசையா? சொல்லுங்க. சத்தியமா அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு எந்தவித ஆசையும்லாம் இல்லை. என்னமோ தெரியல, என் நேரம் இப்படிலாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. ஐயோ டேய், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா. அப்படியே பிடிச்சு திட்டுவோமான்னு வருது. எனக்கும் தாமா. அறிவுல உனக்கெல்லாம்? நீ எல்லாம் படிச்சிருக்க தானே? கொஞ்சமாவது அறிவுன்னு ஒண்ணு இருக்கா உனக்கு? இப்படி எந்த பிள்ளையாவது கூமுட்டை கூட இப்படி பண்ணாது. பைத்தியக்காரி கூட இப்படி பண்ண மாட்டா. ஆனா நீ இருக்க பாரு, எங்க குடும்பத்தை வேணும்னே அழிக்க வந்திருக்க போல. என் மகன் காலையில விடிஞ்சா சொல்லுவான் என் பிள்ளை என் பிள்ளைன்னு. நைட்டு தூங்கும்போது என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்லிட்டே இருப்பா. உனக்கு தெரியாது? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஆளாளுக்கு இப்படி என்ன பேசுறீங்களே. ஏய், இந்த பிள்ளை இங்க இருந்தாவே இதே ஞாபகம் தான் நமக்கு வரும். முதல்ல இவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நானே யோசிச்சுட்டேமா. நானும் வரேன் அவங்க வீட்டுக்கு. ஏமா? நானும் வந்து 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்டாதாண்டா அவங்களுக்கு புத்தி வரும். இந்த பிள்ளைய எப்படி மோசமா பெத்து வச்சிருக்கோன்னு. வேணாமா, நானே கொண்டு வந்து விட்டுட்டு வரேன். இல்லடா, நானும் வரேன், என்னையும் கூட்டிட்டு போ. சரிம்மா, அப்ப கிளம்புங்க, கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவோம். ஆமாடா, இது இருக்க இருக்க நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா. இவ என்னமோ வேணும்னே பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான்ப்பா தோணுது. ஆமா. ஏன் எல்லாரும் எங்க அம்மா வீட்டுல என்ன கொண்டு போய் விடுறதுல இருக்கீங்க? நான் உங்களுக்கு அப்படி என்ன பெருசா பாவம் பண்ணனே? ஏன் இப்படி எல்லாரும் என்ன பேசுறீங்க?
நீ ஒன்றும் பாவமே பண்ணல. தயவு செஞ்சு எந்திரிச்சு கிளம்பிரு. இனி ஒன்றும் பேசுறதுக்கு இல்ல. எலை கிளப்பிடாத. சரிம்மா, நீங்க போய் ரெடி ஆகுங்க. இந்த அவ்வளோதான். ஆ, இங்கிருந்து தான் வந்து தொலைஞ்சிச்சேன் என் குடும்பத்துக்குன்னு. சே, நானும் நல்ல பிள்ளைன்னு தான் நினைச்சேன். இப்படியா மோசமா இருக்கும்? இங்க பாரு, உனக்கு 5 நிமிஷம் டைம். டக்குன்னு கிளம்புற, சரியா? ம், நான் என்ன வேணும்னா பண்ணேன். எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? இப்படி பண்ணணும்னு எனக்கு என்ன ஆசையா என்ன? கடவுள் என்ன இவ்வளவு இப்படி சோதிக்கிறாரு. நான் என்ன செய்யறது? அடச்சி, என்ன பெரிய வீராப்பா போன வீட்டை விட்டு இப்ப நடு வீட்டுல வந்து உக்காந்துருக்க. அவ்வளவுதானா ஒரு ரோசம்லாம்? இங்க பாருங்க, நான் எங்க போவேன்? உங்களுக்கே தெரியும் நான் எங்கேயும் போக மாட்டேன், வர மாட்டேன்னு. எப்போவாது விசேஷம்னா மட்டும் எங்கள் சொந்த ஊருக்கு போவேன், அம்மா அப்பா வீட்டுக்கு. அம்மா அப்பாவும் இப்போ இல்லை, உங்களுக்கே தெரியும். நான் எங்கெங்க போவேன்? ஏன் இப்படி பேசுறீங்க? ஆ, நடிப்பு மட்டும் எங்க இருந்து வரும்னு தெரியாது. பின்ன என்னத்துக்கு வீட்டை விட்டு போன? ஓ மாமியா கிழவி வந்து நீட்டா அந்த பேச்சு பேசுச்சு. எங்க போனாலோ தெரியல, செத்து போயிடறாள என்னமோ. ஆஹா ஓஹோன்னுச்சு. எங்கேயோ போய் தொலைய வேண்டியதானே. நான் தான் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு உன்னை சொல்லி அனுப்பிச்சோ இல்ல, பிறகு எதுக்கு என் வீட்டுக்குள்ள வர? என்னங்க புரியாமலே பேசிட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள வரக்கூடாது வரக்கூடாதுன்னா எங்கங்க நான் போவேன்? செத்து போக வேண்டியதானே போய். ஏன் உயிரோட இங்க வந்து திருப்பி? எனக்கு போறதுக்கு இடம் இல்லதாங்க. என்ன பேசணுமோ என்ன திட்டணுமோ அடிக்க வேணா செய்யுங்க. அதான் அடிச்சு நொறுக்கி வச்சிருக்கீல, பிறகு அடிக்க என்ன இருக்கு? எங்கேயும் போக நாதி இல்லாதவனா நானு. அதான் திரும்பி வந்துட்டேன். என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, உங்க கையால என்ன கொண்டு கூட போடுங்க. அப்பவும் நீ திருந்த மாட்டியே. நான் திருந்துறதுக்கு அப்படி என்ன பெருசா பண்ணிட்டேன்? திருந்தலன்றியா? நான் அப்படி என்ன பண்ணேன் திருந்துறதுக்கு? சொல்லுங்க. அதானே கடைசியில நான் என்ன பண்ணேன்னு கேக்குற இல்ல? ஏங்க நான் ஒன்றும் பண்ண மாட்டேங்க, இனிமே ஒழுங்கா இருக்கிறேங்கன்னு உன் வாயில வருதா? அப்பவும் செஞ்ச தப்புனா உணரவே மாட்டுற. என்னதான் மனுஷியோ. என்ன பேசணுமோ பேசிக்கங்க, ஒன்னும் பேசுறதுக்கு நான் இல்ல. அப்பா, அம்மா, எம்மடி கௌசிமா, நல்லா இருக்கியா தங்கா? யார் உன்னை கூட்டிட்டு வந்தது? எப்படி நீ வந்த? சொல்லுமா, எப்படிமா இருக்க? ஏன் அழுகுற? அழாதம்மா. அம்மா, நீங்க எப்படிம்மா இருக்கீங்க? அண்ணே நல்லா இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்களாம்மா? நான் நான் நல்லா தான் இருக்கேன். ஆ, என்னடி ஒரு மாதிரி அழுதுட்டு பேசுற? நல்லா தான் இருக்கேன்னு இழுக்குற. எப்படிம்மா வந்த? ஒரு ஆளும் வந்தியா? மருமக கூட்டிட்டு வரலையா? ஏம்மா நல்லா இருக்கியா? என்னடி ஆளே நம்ம போல இருக்க? எங்கடி கொஞ்சம் கூட வயிறு தெரிய மாட்டேங்குது? கௌசி, எப்படிம்மா வந்த? பா, சொல்லு, வயிறே தெரியல. வயிற்றுல குழந்தைன்னு ஒன்று இருந்தா தானே வயிறு தெரியும். வாங்க மருமோனே. ஆ, சமந்தியம்மா வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்ன சொல்றீங்க மருமோனே? எனக்கு புரியல. இல்லைங்க, குழந்தைன்னு ஒன்று இருந்தா தானேங்க வயிறு குண்டா தெரியும். என்ன கேட்குறீங்க நீங்க? என்ன மருமோனே சொல்றியா? இன்னும் குழந்தை வளர்ச்சியே இல்லையா? அப்போ வளர்ச்சி கம்மியா தான் இருக்கா? அட வளரவே இல்லைங்க. தம்பி புரியுறபடி சொல்லுங்க. ஒண்ணுமே புரியல. அதுவா, உங்க பொண்ணு கௌசி இருக்காளே, குழந்தையே அழிச்சிட்டா. என்ன சொல்றீங்க? அப்போ வயித்துல குழந்தை இல்லையா? குழந்தைய அழிச்சிட்டாளா? ஏய் பாவி, ஏன்டி குழந்தைய அழிச்ச? என்னடி உனக்கு பிரச்சனை இப்போ? என்னமாச்சு? நடந்ததை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. கௌசி எப்படி அது குழந்தையவே அது அழிக்கும்? ஆ, ஏங்க பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது கன்சீவா இருக்குன்னு சின்ன குழந்தை கூட தெரியுங்க. ஏன் உங்க பொண்ணுக்கு தெரியாதா? ஆ, ஏதோ ஒரு பீஸ் தின்னு பார்த்தாங்களாம். என்னங்க இது நியாயம்? ஒரு பழம் ஃபுல்லா சாப்பிட்ருக்கா, ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாதுன்னு. ஏற்கனவே வளரலன்னு குழந்தை அது இதுன்னு நாங்கள் சத்துக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு இதை சாப்பிட்ருக்கான்னா அப்போ எவ்வளோ தைரியம் உங்க பொண்ணுக்கு? அப்போ வேணும்னே உங்க பொண்ணு பண்றா இல்ல? என்னம்மா கௌசி, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? பா, பக்கத்து வீட்ல ஒரு பாட்டி சொன்னாங்க, சாப்பிடுமா லைட்டா, ஒன்றும் செய்யாதுமா அதெல்லாம். அதான் 6 மாசம் ஆயிடுச்சுல்லம்மா அப்படின்னாங்கப்பா. சரி, 6 மாசம் தான் ஆயிட்டு, இனிமேவா ஏதாவது ஒன்று ஆயிடும் அப்படின்னு நினைச்சேன்ப்பா. ஆனா கடைசியில இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா இப்போ. அழுகு அழுகு. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அழுகு. ஏய், அவங்க சொல்ற மாதிரி சின்ன குழந்தைக்கு கூட தெரியும்டி, உனக்கு தெரியல? அப்ப நீ வேணும்னு தின்னியா? என்னம்மா நீயும் புரியாம பேசுறியம்மா? யாராவது வேணும்
எனக்குன்னு சாப்பிடுவாங்களா? இல்ல கௌசி, அவங்க சொல்றத பார்த்தா அப்படிதாண்டி தெரியுது. அடியே, நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? அதாங்க, இப்படிப்பட்ட உங்க பொண்ணு என்ன வேணாலும் செய்வா. நாங்க குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுதுன்னு அவ்வளோ வெறும் அவ்வளோ ஆசையில இருந்தேங்க. ஒரு நொடியில அழிச்சிட்டா. உங்க பொண்ணு இங்கேயே இருக்கட்டும். ஆ, என்ன சொல்றியா? ஆமா, இங்கேயே இருக்கட்டும். அதுக்காக தான் நானும் என் பையனை கூட்டிட்டு வந்து விட வந்துட்டோம். ஆமாங்க, இங்க இருக்கட்டும். இங்க இருக்கட்டும், இங்க இருக்கட்டும்னா எங்களுக்கு புரியலையே. புரியல, இங்கே இருக்கட்டும். நான் தோணும் போது கூட்டிட்டு போறேன். அது என்னங்க, தோணும் போது கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா? ஏதோ தெரியாம தப்பு தண்டா நடந்துருச்சு, மன்னிச்சு ஏத்துக்கிறது தானங்க முறை. ஆமா ஆமா, உங்க பொண்ணு செஞ்சது சின்ன காரியமா? எவ்வளவு பெரிய காரியம். அது அவ்வளவு சீக்கிரம் எங்களால மறக்க முடியுமா என்ன? இவ அங்க இருந்தா அதே ஞாபகம் தான் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணோன்னு கொண்டு வந்து இங்க விட்டுட்டோம். ஆமா, நான் தான் என் பையனை கொண்டு போய் விடுறான்ட்டேன். ஏங்க, நாங்க கொஞ்சம் வசதி இல்லாதவங்க தான். கொஞ்சம் என்ன, ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்க தான். உங்களை மாதிரி ஆளுகள்லாம் நாங்க கிடையாது. ஆனா நாங்க உழைச்சி தாங்க கஞ்சி குடிக்கிறோம். எங்களுக்கு மானம், ரோசம், பாசம், நேசம் எல்லாமே இருக்குங்க. எல்லாமே இருக்கு. எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் சரி, பிள்ளைய அப்படி கொண்டு வந்து விடுறது அவ பாவம் இல்லையா? என்னங்க பாவம்? இப்போ நாங்க அவதிப்படுறோமே, இதுக்கு இதுக்கு என்ன சொல்ல வரியா? சரிங்க, பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நாங்க கிளம்புறோம். உங்க பிள்ளை இருக்கட்டும். டேய் போடா, போவோம். ஆ சரிம்மா. அரவிந்த், அரவிந்த், அத்தா, அத்தா நில்லுங்க அத்தா. அத்தா, அரவிந்த். ஏண்டி நாசமா போறவளே, அறிவு கெட்டவளே, அறிவு இருக்கா இல்லையாடி? ஏண்டி இப்படி பண்ணி தொலைச்ச? கொஞ்சமாவது உன் மூளையில அறிவு இருக்கல, களிமண்தான் இருக்காடி. ஏண்டி இதெல்லாம் எவ்வளவு பண்ணுவாளா? இந்த கிறுக்கியாவது பண்ணுவாளாடி இப்படி? இப்ப எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாரு. உன்னை கொண்டு வந்து இங்க தள்ளிட்டு போயிட்டாங்க. இங்க இருக்கவங்களுக்கு நான் என்னடி பதில் சொல்லுவேன்? என்ன உன் பொண்ணு வாழா வெட்டிய வந்துட்டாளா? நீ எல்லாரும் கேட்க மாட்டாங்க? ஏண்டி இத்தனை நாள் எங்க வீட்டுக்கு கூட வராம கெத்தா வாழ்ந்தீல, பணங்காசு இல்லாட்டியும். இன்னைக்கு மட்டும் இப்படி வந்து உக்காந்துருக்கியே, எல்லாருக்கும் என்னடி பதில் சொல்லுவேன்? எல்லாருக்கிட்டையும் என் பொண்ணு மாசமா இருக்கா, அடுத்த மாசம் நான் வளகாப்பு போட போறேன்னு ஜாலியா சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருந்தேன்டி. இப்ப இப்படி வெறுவை தொடர்ந்து நிக்கிறியே, நான் எல்லாருக்கும் என்னடி பதில் சொல்லுவேன்? என் பிள்ளைய அழைச்சிட்டா சொல்ல முடியும்? சொல்லுடி. மா, நான் என்ன வேணும்னாம்மா பண்ணேன்? என் நேரம், என் கிரகம் இப்படிலாம் நடக்கணும்னு இருந்திருக்குமா? நான் என்னம்மா பண்றது? ரொம்ப கஷ்டமா இருக்குமா எனக்கு. இப்படிலாம் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு. ஏய் முல்லா, எதுக்கு இப்போ பிள்ளைய பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கா? எதுக்குப்பா அது பிள்ளைய திட்டுறா? சரி விட்டு தொலை, என்ன பண்றது? கிரகம் சுத்தி சுத்தி அடிக்குது, குடும்பத்துக்கு நேரமே சரியில்லை. அவ்வளோதான். நீ நல்லவளா இருக்கணும், குடும்பம் நல்லா விளங்கும். நீ ஆகாதவ கேடு கட்டவ தானே. அப்புறம் எங்கிட்ட குடும்பம் விளங்கும், பிள்ளை குட்டிய நல்லா இருக்கும். சொல்லுங்க, இது மட்டுமா சொல்லுவீங்க? நீங்க இன்னமும் சொல்லுவீங்க.